ஹலோ guys, I'm from Top Skill Academy. இந்த சீரீஸ்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். போன சீரீஸ்ல சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் பத்தி பார்த்தோம். சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு பேரண்ட் கிளாஸ் இருக்கும், ஒரு சைல்ட் கிளாஸ் இருக்கு. அதே மல்டி லெவல் அப்படின்னா என்னன்னா இப்ப ஏக்கு பி வந்து பேரண்ட் கிளாஸ், நெக்ஸ்ட் சிக்கு பி வந்து பேரண்ட் கிளாஸ். இந்த மாதிரி இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலா இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொன்னோம், ஒரு கிளாஸ்ல இருக்க மெத்தட என்னால இன்னொரு கிளாஸ்லயும் யூஸ் பண்ணிக்க முடியும் அந்த மெத்தட எழுதாமலே. அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ்டெண்ட்ன்றதை யூஸ் பண்ணி அந்த கிளாஸோட நேமை இங்க யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்னால ரெண்டு கிளாஸ்க்கும் அந்த மெத்தட காமனா யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் பத்தி பார்க்கலாம். சிம்பிளா ஹைரார்கிக்கல் அப்படின்னா என்னன்னு சொல்லணும் அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு பேரண்ட் கிளாஸ் தான் இருக்கும், ஆனா மல்டிபிள் சைல்டு கிளாஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் ஹைரார்கிக்கல். இப்ப எக்ஸாம்பிள் கிளாஸ் அனிமல், எனக்கு ஒரே ஒரு பேரண்ட் கிளாஸ் இருக்கு, அதுல வாய்ட் ஈட்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மெத்தட் இருக்கு. நெக்ஸ்ட் ரெண்டு கிளாஸஸ் இருக்கு, கிளாஸ் டாக், இன்னொன்னு கிளாஸ் கேட். சோ இந்த ரெண்டுத்துக்குமே எனக்கு ஈட்ன்ற இந்த மெத்தட் வேணும். அதுக்கு நான் ரெண்டுத்துக்குமே இந்த மெத்தட எழுதாம நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் அந்த கிளாஸோட நேம். ஃபார் எக்ஸாம்பிள் டாக்ன்ற கிளாஸ்க்கு எனக்கு வாய்ன்ற மெத்தட் வேணும் அப்படின்னா கிளாஸ் டாக் எக்ஸ்டெண்ட் அனிமல் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா என்னால இந்த ஈட்ன்ற மெத்தட இங்கேயுமே யூஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் எனக்கு ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். அதே மாதிரிதான் கேட்டுக்குமே எக்ஸ்டெண்ட் அனிமல் சொன்ன உடனே என்னால வாய்ட் ஈட்ன்றத இங்க கேட்டாலையும் என்னால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். சோ இங்க என்ன பண்ணிருக்கோம்னா ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணிருக்கோம். டாக் ஈக்குவல் டு நியூ டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கோம், ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பண்ணிட்டோம். கீழே வந்து டாக் டாட் ஈட்னு கால் பண்ணாலும் எனக்கு அவுட்புட் வரும். அதே மாதிரி இங்க கேட் டாட் ஈட்னு கால் பண்ணாலுமே எனக்கு அவுட்புட் வரும். சோ இப்ப ரன் பண்ணி பார்ப்போம். சோ எனக்கு அவுட்புட்ல ஃபர்ஸ்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னா ஈட்ன்ற மெத்தடோட ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் டாகோட ஸ்டேட்மெண்ட். ஏன் அப்படின்னா நம்ம அப்படிதான் கால் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஈட்ன்ற மெத்தட், அதுக்கப்புறம் பார்க்ன்ற மெத்தட கால் பண்ணதுனால எனக்கு இப்படி அவுட்புட் கெட் ஆயிருக்கு. சோ இதுதான் ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். For further course details, contact us.